உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்ட ரூலர். ரூலர் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமான அப்டேட்ஸ் தகவல் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா லைக் பண்ண வேண்டாம். அதேமாரி சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சில பாசிட்டிவான கமெண்ட்ஸ் மட்டும் கொடுங்க. நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்க வேணாம். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இம்மார்ட்ட ரூலர் நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன். 2026 ஒரு தமிழன் தான் பிரதமராக வரப்போகிறான்னு சொல்லி ஒரு பாலத்துக்கு அடியில் நின்று வீடியோ போட்டிருந்தேன். அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் நான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெண் தான் முதலமைச்சராக வருவார்னு சொல்லியிருந்தேன். நான் அது எப்படின்னா, அவங்க அகத்திய உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை வச்சு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்ப்போம். அது என்னன்னு பார்க்கலாம். இன்னும் அதுக்கு டைம் இருக்குது உங்களுக்கு. அதனால் அதுக்குள்ளே நான் இப்போ போக விரும்பலை. இப்போ நான் இம்மார்ட்ட ரூலர் அப்படின்ற ஒரு டாபிக்குள்ளே வந்துடுறேன். ஏன்னா நம்ம சேனல் அதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணி இம்மார்ட்ட ரூலருக்காகவும் குறிப்பாக இப்போ மக்களுக்காகவும் பொதுமக்களுக்காக மட்டும்தான் என்னோடய சேனல் இதில் மற்ற தலைப்புள்ள வீடியோ நான் போடுவேன். பட் ஆனால் என் கான்செப்டுக்கு நான் எப்போயுமே கடைசியாக வந்துடுவேன். என்னுடைய கொள்கைக்கு தான் நான் வருவேன் எப்போவுமே. அதை மட்டும் எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க. அதை நான் சேனலில் பார்க்குற சப்ஸ்கிரைபருக்காக சொல்லிக்கிறேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர் என்ன லைக் பண்ணுறாங்க, என்ன பிடிக்குது அவங்களுக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த தலைப்பை ஒட்டி தான் நான் வீடியோக்கள் அதிகமாக போடுவேன். ஸோ இப்போ இம்மார்ட்ட ரூலர் அப்படின்ற தலைப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் இம்மார்ட்ட ரூலர் அரசியல் கட்சி வழி வருவாரா அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே தாவேகா கட்சி ஆரம்பித்து கொடியேற்றின அன்னைக்கே நான் ஒரு வீடியோ போட்டுருந்துருப்பேன். பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ தாவேகா பற்றி எதுக்கு பேசுகிறோம்னா, இப்போ இம்மார்ட்ட ரூலர் தாவேகா ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா எல்லா கட்சியுமே இருந்தால் அவங்களும் ஒரு கட்சி. ஏன்னா இப்போ தான் அவங்க வந்திருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் மெயின் கான்செப்ட். இங்கே மெயின் ஹீரோவே ஏடிஎம்கே தான். அதையும் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போது இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணி இப்போ ஏடிஎம்கே வர்றதுக்கான அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கான அனைத்து விதமான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. மெகா கூட்டணி அமைச்சு ஈஸியாக ஜெயிச்சுறாங்க. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனாலும் கொஞ்சம் அதில் கஷ்டங்கள் இருக்குது. அதில் சில கஷ்டங்கள் இருக்கும். ஏன்னா பணபலத்தை முறியடிக்கணும். இங்கிட்டு இவங்க ஸ்ட்ராங்காக கூட்டணி வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் அவங்க எதிர்க்கணும். அது அவங்க வேலை. அதை அவங்க பார்த்துக்குருவாங்க. எனக்கு ஏடிஎம்கே வருமா அப்படின்றது நம்ம 2026 எலெக்ஷனில் தான் நம்ம போய் அதை வாக்களித்த பின்பும் தான் தெரியும். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, என் கமெண்ட்லேயும் எலெக்ஷன் நடக்காது பிரதர் அப்படின்றாங்க. இந்த அழிவில்லாத ஆட்சியாளர், அந்த அழிவில்லாத தலைவன் இம்மார்ட்ட ரூலர் வந்துடுவார், எலெக்ஷன் நடக்காது அப்படின்லாம் கருத்துக்கள் கமெண்ட்டில் சொன்ன கருத்துக்கள் நம்ம சொல்லணும் இல்லையா? ஏன்னா நான் மட்டும் என் கருத்தை மட்டும் தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடாது. சேனலில் கமெண்ட்டில் சொல்கிறாங்க. அதேமாரி சொன்னாங்க. இப்போ பெண் முதலமைச்சர் வருவாங்கன்னு தெரியுன்னு நான் மட்டும் சொல்லலை, நிறையா பேர் சொன்னதுனால என்னங்க இப்படி ஒரு கருத்து வருது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், பெண் முதலமைச்சர் நல்லதுதானே கமெண்டில் பதில் கொடுத்தேன். 2-3 சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மீனாட்சி ஆட்சி வரட்டுமே, நல்லது தானே அப்படின்னாங்க. அப்போ ஒன்றும் தப்பு இல்லை. நான் வெல்கம் தான் பண்ணுறேன். பட் ஆனால் நம்ம சொன்னது ஆரம்பத்தில் இம்மார்ட்ட ரூலர் 2026 நடக்க போகிறது எம்எல்ஏ எலெக்ஷன். அப்புறம் எப்படி 2026 பிரதமராக வருவார்னு நேற்று ஒருத்தர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கூட கேட்டார். நான் சொன்னேன், இந்த ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி தான். ஏற்கனவே அவருக்கு வேறு 75 வயசு ஆக போகுது, ஓய்வு வர போகிறான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அவர் எந்த நேரத்தில் ரிசைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. இங்கே கீழேயும் மேலேயும் ஒன்றும் இது கிடையாது. அந்த அளவுக்கு மெஜாரிட்டி ஆட்சி கிடையாது. என்னென்ன நடக்கலாம். முருகன் நினைச்சாலும் என்ன வேணா நடக்கும். அத்தனை சொல்கிறேன். நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. முருகன் நினைக்கும் போது, அந்த கடவுள் சக்தி கொண்ட சிவன் முருகன் இவங்கெல்லாம் நினைக்கும் போது, சக்தி கொண்ட கடவுள்கள் ஒரு முடிவெடுக்கும் போது, பிரபஞ்சம் ஒரு முடிவெடுக்குது அப்படின்னா, திடீர்னு ஒரு அரசியல் மாற்றம் வரும்போது அந்த இம்மார்ட்ட ரூலர் 2026 பிரதமராக வருவார்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ முதலமைச்சராக வருவாரான்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த முதலமைச்சர் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் நடக்கட்டும், அது ஒரு பக்கம். பட் ஆனால் இம்மார்ட்ட ரூலர் அரசியல் வழியாக வருவாரா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இம்மார்ட்ட ரூலர் அரசியல் வழியாக வருவாரானா, நான் சொன்ன மாதிரி சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியாவோட பிரதமராக வந்திருந்தாருன்னா இந்த பிரிட்டிஷ் அரசியலமைப்பு சட்டத்தை அவர் ஏற்றுக்க மாட்டார். அதை தூக்கி போட்டு வேற புதுசாக கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இப்போ நானும் பிரிட்டிஷ் அரசியலமைப்பு சட்டம் எனக்கு பிடிக்கல. ஏன்னா அதில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. இன்னைக்கு அதில் சர்வாதிகார போக்குகள் நிறையா இருக்குது. அதை நான் இன்னும் உங்களுக்கு நான் போய் சப்போஸ் இப்போ நான் போய் உட்கார்றேன்னா அந்த இடத்துல நான் உட்கார்ந்தா தான் தெரியும். அதை நான் என்னால் மாற்றி அமைக்க முடியும். நான் போய் உட்காரேன்னா அதை என்னால் மாற்றி அமைக்க முடியும். தைரியமாக சொல்கிறேன். நான் ஏன்னா அதை மாற்றி அமைக்கணும். ஆனால் அவங்க கொண்டு வர்றாங்களே, இப்போ புதுசாக என்னமோ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஐபிசியை தூக்கிட்டு நான் என்னமோ ஒன்று கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக சில சட்டங்கள் மாற்றிருக்காங்க.
அது இதை விட இதாக இருக்குது, டேஞ்சராக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நல்லா கேட்டுங்க. ஸோ இப்போ பிரிட்டிஷ் அரசியலமைப்பு சட்டம் வந்து சில விஷயங்கள் வந்து அதில் வந்து முரண்பாடாக இருக்குது. சாதாரண மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு அதில் வந்து நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. பிரிட்டிஷ் அரசியலமைப்பு சட்டம், அந்த சட்டங்களில் வந்து நம்ம தொழிலாளர் சட்டமாக இருக்கட்டும், அது வந்து கார்ப்பரேட் முதலாளி தான் அது கரெக்டாக போகுது. லேபர்ஸ்க்கோ ஒரு எம்ப்ளாயீஸுக்கோ ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு மேனேஜர்ஸ்க்கோ ஆதரவாக இல்லை அந்த சட்டங்கள்லாம். அது வந்து எல்லாமே எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா போதும். ஒரு கோர்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க ஒரு பிரச்சனைனாலும் அது வந்து எல்லா நேரமும் மக்களுக்கு ஆதரவாக இருக்காது அந்த சட்டம். சில நேரங்கள் தான் மக்களுக்கு ஆதரவாக இருக்கும். சில நேரங்களில் வந்து அதில் வந்து நியாயமாக இல்லை, சில விஷயங்கள் அது எதிராக இருக்குது. ஸோ அப்போ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, ஸோ இப்போ இந்த இம்மாற்றுடன் வரப்போகிற ஒரு அரசியல் கட்சி வழியாக ஒரு எம்எல்ஏவை நின்று போட்டி போட்டு ஒரு மினிஸ்டர் ஆகி ஒரு சிஎம் வராரு அப்படின்னு வச்சுக்கிறோம். ஒரு இப்படி ஒன்று வச்சுக்கிறோம். இல்லை எம்பியா இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு அப்படி வச்சுக்கிறோம். 2 டாபிக், 2ல ஏதோ ஒன்று வரப்போறாரு. இப்படி வர்றாருன்னு வச்சுக்கிறோம். இப்படி வர்றாருன்னா அப்போ அவர் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவர் வந்து அடுத்து அவருடைய ஆட்சியை கொண்டு வரணும். ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் ஆனார்னா அவர் நினைச்சாருன்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு குழு அமைச்சு இதெல்லாம் மாற்றி அமைக்க அவரால் முடியும். மாற்றி அமைக்கும் போது அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ என்ன வேணா செஞ்சுக்கலாம் நியாயமா. எல்லாத்துட்டையும் ஒரு அறிக்கையை கேட்பார், படித்தவங்ககிட்டலாம் கூப்பிட்டு ஒரு குழு அமைச்சு மாற்றி அமைச்சுக்கலாம். இந்த சட்டங்கள்லாம் இந்த ஒரு காலத்தில் எழுதியிருக்காங்கன்னா இது வந்து நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அம்பேத்கர் ஐயா எழுதினாரு இது சரியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. அவருக்கு பின்னாடி இருந்த குழுவில் இருந்த உறுப்பினர்கள்லாம் யார் யாருன்னு நீங்கள் பார்க்கணும். அதில் நிறைய பேர் இருக்காங்க, அதில் சில குறைபாடுகள் இருக்குது. நான் இதைத்தான் எதுக்குறேன். எதுக்கு தாவேகா கட்சியை சொல்லி வந்தேன்னா, தாவேகா கட்சி உள்ள என்ட்ரி ஆகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்புன்றாங்க, மன்னராட்சி எதிர்ப்புன்றாங்க. நான் என்ன சொன்னேன், இம்மாற்றுவர் வந்து மன்னராட்சியை கொண்டு வருவார்னு சொல்லியிருக்கேன். பாண்டிய மன்னனுடைய ஆட்சியை அமைப்பும் இருக்கேன். பாண்டிய மன்னருடைய ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னு இம்மாற்றுவர் வர்றாரு. இங்கே அரசியல் சிஸ்டம் இருக்குது. ஸோ இப்போ அரசியல் சிஸ்டத்தின் வழியாக வந்தார்னா அவர் அரசியல் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அவருக்கும் ஒரு நெருக்கடி வரலாம். ஸோ அப்போ அவரும் போய் பிரைம் மினிஸ்டராக உட்காந்தானா அந்த நெருக்கடி அரசியல் சிஸ்டத்தின் வழியாக வந்து நெருக்கடி வந்தாலும் அதெல்லாம் சமாளித்து பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது ஈஸியாக எல்லாத்தையும் மாற்றி தூக்கிடலாம். அரசியல் சிஸ்டத்தின் வழியாக வந்தாலும் அவர் ஜெயிப்பார். கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துட்டு சில ஆண்டுகள் போன பின்னாடி எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் நல்லது செஞ்சிருவார். தூக்கி சாப்பிட்ருவார் எல்லாத்தையும். பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார்னா ஆசியா ஃபுல்லாக அவர் கண்ட்ரோல் தான். எல்லாமே அவருக்கு ஃபேவராக போயிடும். இதெல்லாம் சிவன் முருகன் கொண்டு வந்துருவாங்க. ஸோ இப்போ பாண்டிய மன்னர்களின் ஆட்சி அமைக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு எழுச்சியின் மூலிமா ஒரு மன்னராட்சியை கட்டமைக்கிறதுன்றது கொஞ்சம் கடினம் தான். ஆனாலும் அந்த ஒரு அமைப்புனா ஒரு மன்னராட்சியை போல திடீர்னு வரான்னு வச்சுக்கோங்க. சிவன் முருகன் ஆசீர்வாதத்தோட வந்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் தான் இருக்கும் போல அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சு அவருக்கு தகுந்த மாதிரி மாற்றி அவர் ஒரு பதவியில் உட்காந்துக்குவார். ஒரு இந்தியாவின் தலைமை பதவியில் போய் உட்காந்துக்குவார். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து உட்கார போகிறாரா, டெல்லியில் போய் உட்கார போகிறாரா, இந்தியாவின் தலைமை பதவியில் போய் உட்கார போகிறாருன்னு தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஏன் அவர் நினச்சா தமிழ்நாட்டில் கூட உட்காந்துட்டு இங்கேயே கூட பாராளுமன்றத்தை கொண்டு வரலாமே, என்ன வேணா பண்ணலாமே. இம்மாற்றுவர் வந்து பவர்ஃபுல் சிவன் முருகனுக்கு ஈக்குவலான ஒரு இது சாதாரண மனிதன் தான். சிவன் முருகன் சித்தர்களுக்கு ஈக்குவலான ஒரு பவரை கொண்டவர். அதாவது அந்த அளவுக்கு பிரபஞ்சம் அவருக்கு சக்தி கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இம்மாற்றுவர் எந்த வழியாக வரப்போகிறாரு அப்படின்றது தான் கொஞ்சம் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் இதாக தோணுச்சு. அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவை போட்டிருக்கேன். எந்த வழியாக வரப்போகிறாருன்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த வழியாக வரப்போகிறாருன்னு உங்களுக்கு நான் இன்னொரு டீப்பாக ஒரு பெரிய வீடியோ ஒன்று போடுறேன். அப்போ நானும் கொஞ்சம் சில புக்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கேன். சில புக்ஸ்னால் ஆன்மீக புக்கு தான், ஆன்மீக புக் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த மகாவதார் பாபாஜி பற்றி தான் படிக்க போகிறேன். நாளைக்கு ஒரு புக்கு ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கேன், அமேசானில் வந்துடும். வந்து படித்த பின்னாடி தெளிவாக ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்ட்டு வெயிட்டிங்கில் இருக்கும். ஏன்னா வந்து அரசியல் சிஸ்டம் வழியாக தான் இப்போதைக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒருவேளை ரைஸ் ஆகிட்டாருன்னா அழகாக அரசியல்வாதிகளை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்துடுவார். ஏன்னா நம்ம ஃபியூச்சர்ஸ் ஃப்ரம் காடு அவரோட சேனல் வீடியோ பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசியல் தலைவர்களையே கட்டுப்படுத்தக்கூடிய தலைவனாக வருவார் இம்மாற்றுவர்னு சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். அரசியல் தலைவர்கள்னா பிஜேபியில் இருக்க லீடராக இருக்கட்டும், தமிழ்நாட்டு லீடர் மட்டும் இல்லை, அங்கே இருக்க நம்ம பெரிய பெரிய லீடர் அமித்ஷாவே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு தான் இம்மாற்றுவர் வருவார். அவங்களெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவார் ஈஸியாக. அவருடைய பேச்சை அவங்களாம் கேட்பாங்க. அப்படி சூழ்நிலையில் அவர் இப்போ பிரதமராக உட்காரும்போது எல்லாத்தையுமே மாற்றிடுவார் டோட்டலாக. அரசியல் வழியாக தான் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிடுவார். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றும் போது பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், பழங்குடியின மக்கள் இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி இங்கே தாவேக்காவில் வந்து சில மீட்டிங்ஸில் நான் பார்க்கும்போது தாவேக்காவில் சொன்னாங்க, இல்லை இப்படி அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுறது தப்பானது, இது மீண்டும் மன்னராட்சிக்கு வழிவகுத்துரும், மீண்டும் வந்து இந்த
இதாக போயிடும், இது வந்து ஏழைங்களுக்கான நீதி மறுக்கப்படும், கல்வி மறுக்கப்படும் அப்படின்லாம் அவங்க நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் எதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இமாற்றோட ஆட்சி வந்தால் எல்லாரும் சமம் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வருவாங்க. எல்லாரும் சமம் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வருவாங்க. இங்கே இருக்க சிஸ்டம் எல்லாமே பாதுகாக்கப்படும், எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதில் ஃபுல்லாக சேஞ்சஸ் பண்ணிடுவாங்க. இப்போ போலீஸ்க்கான ஒரு ரூல் என்ன, அதை மாற்றுறது. கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போனால் பல ஆண்டுகள் நடக்குது, அங்கே நீதியே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது ஒரு பெண்ணுக்குன்னா அங்கே போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கே சில குற்றச்சாட்டுகள் நிரூபிக்க முடியாட்டி அவங்க விடுதலையாகி 6 மாதம் கழிச்சு அவன் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பான். அந்த பெண் கடைசியில் தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. இந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பிரிட்டிஷ் அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. அதைத்தான் நான் கடுமையாக எதிர்க்கிறேன். புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு? ஸோ இப்போ இப்படியெல்லாம் எல்லாத்தையும் பார்த்தா நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இமாற்றல் வர்ற தலைவன் வந்து பிரதமருக்கோ அமித்ஷாவுக்கோ தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கோ எல்லாத்துக்குமே மேலே ஒரு அரசியல் தலைவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட கார்ப்பரேட் முதலாளிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட மாபெரும் தலைவனாக தான் வரப்போறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி சர்வ சாதனைலாம் கிடையாது. சில பேர் அதனால தான் உட்காந்துட்டு நீங்க கமாண்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, கமாண்ட்ல நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க வந்து சும்மா ஏதாவது யாராருக்கு என்ன குவாலிஃபிகேஷன்லாம் எனக்கு தெரியல, நீங்க யாராருக்கு என்ன ஏஜ் இதெல்லாம் எனக்கு தெரியாது. கமாண்ட் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். அதாவது இது வந்து உருட்டுற விஷயம்லாம் கிடையாது. போன வாட்டி ஒருத்தர் சொல்றாரு, நீ உருட்டு நல்லா உருட்டுனாரு. என் வீடியோ பார்த்துட்டு நான் அழிச்சு விட்டேன். அந்த கமாண்டுக்கு நான் என்னத்தை பதில் கொடுக்குறது? நான் வந்து ஒரு நல்லது நடக்கணும், கண்டிப்பாக ஒரு ஜனநாயகத்தை கொண்டு வரணும். ஏன்னா இங்கே பணத்தை வச்சு தான் ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்தா இங்கே ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை மாற்றணும். ஓட்டுக்கு 2000 கொடுக்குறது, ஓட்டுக்கு 5000 கொடுக்குறது, ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு சில தொகுதிகளில், எம்எல்ஏ தொகுதியில். ஸோ இப்போ இதெல்லாம் மாற்றணும். ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஆட்சியாளர், ஒரு அழிவில்லா தலைவன் வருகிறார், மாற்று வருகிறார் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம் பிப்ரவரி 8. அதுக்கு செயல் அரசியல் வழியா வருவாருன்னா வரட்டும். அரசியல் வழியா வந்தாலும் உயர்ந்த பதவிக்கு போகும்போது எல்லாத்தையும் தூக்கி மாத்திடுவாரு. ஸோ இப்போ நேர்மையான ஆட்சி, ஒரு நல்ல ஆட்சி, தர்மத்தின் ஆட்சி, நீதியின் ஆட்சி, தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஆட்சி, அதர்மத்தை அடியோடு அழிக்கக்கூடிய ஆட்சி தான் அமைய போகுது அந்த இம்மாற்றோட ஆட்சி. அது எந்த வழியில வந்தாலும் நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அரசியல் வழியாகவும் நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இங்க கடவுளர்கள் என்ன பாதையை காட்டுறாங்கன்றது, கடவுளர்கள் காட்டுற பாதை தான் சித்தர்கள் காட்டுற பாதை, இறையாட்சி அமைப்பதற்கான பாதையும் நாங்கள் நோக்கி போயிட்டு இருக்கோம். அரசியல் வழியா போறதுக்கும் தயாராக இருக்கிறோம். இதுல வந்து தாவேக்கா இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் இடைஞ்சல் பண்றாங்கன்னு தான் சொல்ல முடியும். என்னை கேட்ட ஓப்பனா சொல்ல போனா அதான் இடைஞ்சல் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடைஞ்சல் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஸ்ரீ முருகப்பெருமான் வந்து அவதாரம் எடுத்து வரும்போது அவருடைய ஆற்றல் யாருக்கு கிடைக்குதோ, அந்த முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் முழுக்க யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க. அவங்க வந்து ஆட்சி அமைச்ச பின்னாடி எல்லாமே மாறிடும். இந்தியாவின் தலைமை பதவிக்கு அவங்க வரும்போது டோட்டலா எல்லாத்தையுமே மாத்திடுவாங்க. தமிழ்நாட்டுக்கு யார் சிஎம் வர போறாங்கன்றது உங்களுக்கு ஒரு இன்னும் 2-3 மாசம் கழிச்சு நானே சொல்லிடுறேன். அது ஒரு பிரச்சனை எல்லாம் கிடையாது. அது ஒரு 6 மாசம் ஆகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம சேனல்லையும் வெளிப்படுத்திடலாம். இப்போதைக்கு வந்து அதுல வந்து ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நேம் இருக்கு, நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. டிஎம்கே பண்ண இது தவறுகளை எடுத்து பார்த்தோம்னா நமக்கே மயக்கம் வந்துடும். அது வந்து தப்பு. அது வந்து அதெல்லாம் மாற்றி அமைக்கணும். அந்த அழிவிலா தலைவன் வந்து இம்மாற்றுள்ளர் வந்து எந்த வழி வந்தாலும் சரி, கடவுளோட சிஸ்டம், அந்த கொள்கை, நேர்மையான அந்த பாதையை தான் அவர் தேர்ந்தெடுப்பார். ஆரம்பத்தில் வேணா அரசியல் சிஸ்டத்துக்கு வழியாக வந்தாலும் அந்த அரசியலை எப்படி டோட்டலாக மாற்றிடுவார். ஏன்னா இந்த இதில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் பிரைம் மினிஸ்டராக வந்திருந்தாருன்னா, திரும்ப நான் தான் சொல்கிறேன், வந்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் மாற்ற வேண்டியது வந்திருந்திருக்காது. அதனால வந்து இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய குழு அமைச்சு ஈஸியாக மாற்றிடலாம். ஆனால் அவர் வந்து நான் இன்னொன்று நல்லா சொல்கிறேன் கேட்டுக்குங்க. 15 நிமிஷத்துல வீடியோ முடிச்சிடறேன். ஏன்னா நான் கொஞ்சம் 12 நிமிஷத்துல முடிக்கலாம் பார்த்தியும் முடியல, எக்ஸ்டன் ஆயிடுச்சு, கேட்டுக்குங்க. ஆனால் இம்மாற்றுள்ளர் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவர் தனியாக ஒரு கொள்கை, தனியாக ஒரு பாதை, நேர்மையான பாதையை தான் தேர்ந்தெடுப்பார். அதை ஃபஸ்ட்டு எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்கேஜி யூகேஜி பையன் மாதிரிலாம் கிடையாது இம்மாற்றுள்ளர். 10th ஸ்டாண்டர்ட் பையன் கிடையாது. பவர்ஃபுல் லீடர். நல்லா புரிஞ்சுக்கிங்க. பவர்ஃபுல் லீடர். நேர்மையான பாதையை தான் தேர்ந்தெடுப்பார். சத்தியத்தின் பாதையை தான் தேர்ந்தெடுப்பார். கோரக்கர் அருளி சந்திரரையில் தெளிவாக போட்டிருக்கு. சத்தியத்தை நிலநாட்டி மன்னனென ஒருவர் உலகால் வரும் போட்டிருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதனால நேர்மையான பாதையும் சத்தியத்தின் பாதையும் தேர்ந்தெடுப்பார். அதில் வந்து அந்த அரசியல் பண்ணாலும் கூட, அவர் பிரைம் மினிஸ்டர் பதவியில் போய் உட்கார்ந்தாலும் கூட, அப்படிதான் உட்கார்ந்து உலகத்தை ரூல் பண்ணாலும் கூட, மனராட்சியை கொண்டு வராட்டாலும் அந்த பிரைம் மினிஸ்டர் பதவி அவர் போய் உட்காரும் போது அந்த நேர்மையா தர்மத்தின் அடிப்படையில அவர் வந்து புதிய ஒரு கொள்கை, புதிய ஒரு திட்டம், புதிய ஒரு பாதை, அதைத்தான் கொண்டு வருவார். ஏன்னா இன்னைக்கு இருக்க சிஸ்டம் படி கொண்டு போனா எப்படி அவர் நல்லாட்சி கொடுக்க முடியும் சொல்லுங்க? ஸோ இப்போ புதிய ரூல் பண்ண போறார். ரூலர்னா என்ன? ஆட்சியாளர். அப்ப அவர் புதுசா ரூல் பண்ணுவார், புது கொள்கைகளை கொண்டு வருவார். அந்த புது கொள்கைகள் கண்டிப்பா நடக்கும். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை, பணி. அதை கடவுள் கொடுத்திருக்காரு, சிவன். அதை அவர் முடிக்கதான் வந்திருக்காரு. ஸ்ரீ முருகப்பெருமான் துணை இருப்பார். நடக்கும். 15 நிமிஷம் ஆச்சு. இப்படியே முடிச்சுக்கணும். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.
ஓம் நம சிவாய. அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான இயற்கையை பற்றி பேச போகிறோம். அதை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.